எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம யூடியூப் சேனல்ல லாஸ்ட்டாக ஒரு 2-3 வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. கிச்சனுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாமே வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வந்து பொதுவாக இது வந்து மழை காலம் இல்லைங்களா? ஸோ இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மந்தமான வாசனை வந்து உங்களுக்கு வந்து அடிக்கும். ஏன் அடிக்குது அப்படின்னா வந்து நம்ம பெரும்பாலும் இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதவு, ஜன்னல் இதெல்லாமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க வெளியே இருக்கிற காற்று வந்து உங்களுக்கு உள்ளே வந்து வராது. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏர் கண்டிஷனிங் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காது. ஸோ அப்படி ஏர் கண்டிஷனிங் வந்து இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு மொக்க வாசனை வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து கிரியேட் ஆகும். அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம மழை காலத்துல எல்லாமே வந்து நம்ம வந்து துணிகள் வந்து காயப்படுவோம். துணி வந்து உங்களுக்கு வந்து சரியாக வந்து காயாது. அதுலேயும் வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும். ஸோ அந்த முழுமையாக காயாத துணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து மடித்து வந்து வச்சுருவோம் வீட்டுக்குள்ளே. ஸோ அந்த துணியிலேருந்து உங்களுக்கு ஒரு வாசனை வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து காசு கொடுத்து உங்களுக்கு ரூம் ஃப்ரெஷ்னர், ஏர் ஃப்ரெஷ்னர் இதெல்லாமே வந்து வாங்கி ரூமில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து வேண்டாங்க. நான் வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம ஒரு நேச்சுரலான ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து நம்மளுக்கு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வேண்டி நீங்கள் வந்து கடையில் போய் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 4 பொருளை வச்சு எப்படி இந்த நேச்சுரலான ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த வீடியோ நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணி வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சொல்யூஷன் தயாரிக்கிறதுக்குங்க நான் கையில் வச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கல்லுப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்கள் வீட்டில் துணிகளுக்கு பயன்படுத்துகிற கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 மூடி வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் கிராம்பு இருக்குது அப்படின்னா ஒரு 10-12 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. இயற்கையாகவே கிராம்புலிங்க ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து இருக்குங்க. கிராம்போட தனித்துவமான வாசனைக்கு காரணம் அதில் இருக்கிற யூஜினால் என்ற வேதிப்பொருள் தேனுங்க. சூட வந்து ஒரு 4 இல்லை 5 வந்து எடுத்துக்கங்க. அதாவது கற்பூரத்தை தான் நான் சொல்கிறேன். கற்பூரத்தில் தனித்துவமான கூர்மையான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் வாசனை வந்து இயற்கையாகவே வந்து இருக்குதுங்க. அதுக்கு காரணம் அதில் இருக்கிற டெர்பன்ஸ் எனப்படும் ஒரு வகையான கரிம சேர்மங்கள் தாங்க. ஸோ இப்போ இதை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன பாக்ஸில் போட்டுங்க நல்லா வந்து ஒரு மிக்ஸ் வந்து பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மூடியை வந்து போட்டு இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மூடிக்கு மேலே வந்து ஒரு 7-8 ஓட்டை வந்து இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க. இப்போது இந்த பாக்ஸ்குள்ளே வந்து இருக்கிற ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸாக வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ இந்த காற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு அப்படியே வந்து மேலே வந்து வரும். ஸோ உங்களுக்கு உங்கள் ரூமில் எங்கே துர்நாற்றம் வந்து அதிகமாக வீசுதோ ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கார்னரில் வந்து இதை வந்து பிளேஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரூமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்துணர்ச்சியாக இருக்குங்க. அந்த பேட் ஸ்மெல் அப்படிங்கிறது எதுவுமே வராது. நீங்கள் இதை வந்து உங்களுடைய பெட்ரூம்குள்ளே வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹாலில் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கிச்சனில் வந்து சிங்க் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அந்த கீழே பைப் வரும் இல்லைங்களா, அந்த பைப் கிட்ட வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டாய்லெட் பாத்ரூம்லேயும் கூட இது வந்து வச்சுக்கலாங்க. இது வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க இல்லைங்களா, அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து வாங்குறீங்க இல்லைங்களா, அதே ஸ்மெல் தான் வந்து இது உங்களுக்கு கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராம்பு எல்லாமே நம்ம போட்டுருக்கிறோம், சூடம் போட்டுருக்கிறோம். அதனால் உங்களுக்கு ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். முக்கியமாக இதை வந்து குழந்தைய கைக்கு வந்து படாமல் வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் வந்து உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்துணர்ச்சியான ஒரு நல்ல ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுங்க. உங்களுக்கு காசும் வந்து நம்ம வந்து மிச்சப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கிங்க. அடுத்தது வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.